உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பலாலியில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 274 ஏக்கர் காணி வந்து விடுபட்டது. ஜனாதிபதி வந்து விட்டது. அந்த காணிகள் வந்து விடுபட்டாண்டு வந்து எல்லாருமே உள்ளே போயில்லை. ஏன்னு சொன்னால் அது வந்து உயர் பாதுகாப்பில் இருந்தபடியாக அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் டைம் வந்து கேட்டது. அதெல்லாம் எடுத்த அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எங்களோட ஐசியை கொடுத்து இதில் 15 போட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போய் எவ்வளோ தூரம் பார்க்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எத்தனை பேர் உள்ளே நிற்கிறோம் அப்படின்ற ஒன்றும் தெரியல. நான் என்னோட ஐசி கொடுத்து 15 இருக்கேன். மற்றது இதில் போகணும்னு சொன்னால் உங்களோட பைக் நம்பர் ஐசி எல்லாம் 15 உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் பைக்கும் உள்ளே எல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். எதால் போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நீங்கள் விடைக்க பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டு கரையோட வந்து வேலி வந்து போட்டுருந்தோம். அந்த சைட்டால் வந்து தான் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். உள்ளே வந்து 3 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே வர சொன்னது. அதுக்குள்ள முன்னாடி எத்தனை பேற்ற வீடுகள் இருந்தது அப்படின்றது எனக்கு இடம் தெரியல. இதில் கோயில் ஒரு மரம் ஒன்று நிற்கிது, அரச மரம். அதால் தான் பெறணும்னு சொல்லிக்கணும். இதுக்கால ஆக்களம் வந்து போய்க்கொண்டு தான் இருக்கணும். போய் பார்ப்போம். உள்ளே வந்து போகலாமல் தெரியல. போய் பார்ப்போம். அப்படி விடையில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் திரும்பி வந்து வருவோம். இதால் நான் இப்போ ஒரு 5000 ரூபா சைக்கிளில் போக தான் கண்டுறேன். தெரியல, அது வாங்கிட்டு வாங்கன்னு தெரியல. நிற்குது. இப்போ வந்து இந்த இடங்களில் வந்து ஆட்கள் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருக்கோம். காணிகள் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். மற்ற இது இடத்துலேயே வந்து வீடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வீடுகள் வந்து பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இதில் கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வைர கோயிலுங்க என்ன இருக்கு ஐயா? வைர கோயிலுங்க ஐயா இருக்கு. நேர போகணும். சரி சரி சரி. சரி. என்ன சொன்னால் நாங்கள் வந்து பாதம் மாறி தான் வந்துட்டோம். வைர கோயில் வந்து அந்த அரச மரத்தால் நேர போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எனக்கு ஒரு ஐயா சொன்னார், அரச மரம் ஒன்று இருக்குது, அந்த அதுதான் போகணும் சொல்லி திருப்பி போவோம். இந்த இடம் அண்ணன், இந்த இடமெல்லாம் விட்டுட்டீங்கன்னு தானே இந்தியாவில் இல்லை? இப்போ இந்தியாவில் தெரிகிற காணிகள் எல்லாமே வந்து விட்டாச்சு. இதுகளுக்குள்ள வந்து ஆக்கள் வந்து இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு வைக்கணும். உள்ளே எல்லாம் போய் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அந்த மேலே பாருங்கள், இந்த வீட்டுக்கு மேலே வந்து எனக்கு சுருவங்கள் வந்து இப்போ வந்து அந்த வீட்டில் அப்படியே இருக்குது. இதெல்லாம் இங்கே இருந்தார்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் இப்போ இங்கே வந்து இப்போ க்ளீன் பண்ணி இப்போ
மாறித்தான் வந்துட்டோம். இந்த சந்தியாக நேராக தான் போகணும். 3 கிலோமீட்டர்னு தான் சொன்னேன். நான் நினச்சது 3 கிலோமீட்டர் வந்துட்டேனோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு பின்னுக்கு தோட்டங்கள் கிடக்குது தம்பி. அதுகளே விட இல்லை என்ன மாதிரி வச்சுருக்குறாங்கன்னா அதுக்கு புறம்பாக கம்பி கட்டி அடித்து வச்சிருக்கிறாங்க. வாகன சாலையாக பெரிய 3 கொட்டை வாகனங்கள்ட்ட இன்னும் பார்க்க ஆசையாகி வீண்டு வாகனம் நிற்குதோ. ஒரு 200-300 வாகனங்கள் நிற்கும். கண்டர்கள், பிக்கப்புகள், வாஜ்ரோவுகள், அதுகள் இதுகள் எல்லாம் உங்கள்கிட்ட தோட்ட காணிங்க நிற்குது. எங்கட தோட்ட காணிதான். போய் பார்த்தீங்களோ? போனான் அங்கே போய் ஒட்டோப்பிலம் போய் தான் வந்தேன். அதால போய் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் உள்ளே போகலாம், யாரும் போகலாம், பிரச்சனை. நீ வந்துட்டே இல்லோ இதால ஒரு லோக்கன் எடுத்து நீ எங்கேயும் சுத்தி கம்பி வேலிக்கெல்லாம் பார்த்து வா. வீடியோ எடுக்கணும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ மாறு ஐயா வைர கோயிலுக்கு வரேன்னு சொல்லி இடையில இன்னொரு அதுல ஒரு அரச மரம் நிக்குது. அதால போயிட்டேன். அதால ஒரு கேம்புக்கு முன்னாடி வீரபலே சந்தி அதெல்லாம் விட இல்லை. எங்கடைய அக்கட வீடுகள் மரமானுக்கும் அதுல வீடு கிடையாது. அதுல கொஞ்சம் வீடுகள் விட்டுருக்கீங்க. இனி எப்போ இப்போ இவ்வளோ காலம் விட்டதுக்கும் இந்த வேலி வந்து இன்னும் எடுத்து ஆக்களை வந்து போய் அப்படி ஒன்றும் முடியல தானே. 15 தான் போகும். ஆனா முன்னுக்கு இங்காலெல்லாம் காணி விட்டவங்க அப்படி எல்லாம் இல்லை. அப்படி இல்லை தம்பி. திடீரென கம்பி கட்டி எடுத்தான், அங்கே போட்டுட்டு கம்பி கட்டி எடுத்தான், இதில் எல்லாத்தையும் பிடுங்கி ஏற்றினாங்க. சரி அப்படியே காணி விட்டாச்சுன்னு சொன்னாங்க. இது அப்படி இல்லை. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. இங்க வந்து பொங்கினவையாம அப்படியோ ஒவ்வொரு விசேஷத்தையும் தான் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமையிலே அவர் எங்களோட மச்சானார் தான் பூஜை வைக்கிறவர் அவர் செய்வார். மற்ற வெள்ளியிலேயும் செய்கிறார். மற்றும்படி தம்பி விசேஷங்களுக்கு பொங்கல் அப்படி எதுவும் விசேஷங்களுக்கு இது வைரபெற்ற கோயில். ஞான வைர ஹலோ. இவ்வளோ காலம் வந்து இந்த வைர கோயில் வந்து விடாமல் தான் இருந்தது. பூசை வந்து வெளியில் தான் வச்சு செய்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு வந்து இந்த வைர கோயிலும் விட்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொல்லி அளவுக்கு வந்துருக்கு போல இருக்குது. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க. இதுதான் இந்த வைர கோயில். இந்த கோயில் எல்லாம் ஃபுல்லாக உடைஞ்சிச்சு. ஃபுல்லாகவே வந்து உடைஞ்சிச்சு. நீ வந்து தான் கட்டுவோம். ஒரு கோயில்னு சொன்னால் நாங்கள் எடுக்கங்கால் வந்து கோயில் ஆகுது. எல்லாமே உடைஞ்சிருக்கோடையே நாங்கள் பார்ப்போம். கோயிலுக்குள்ள நான் கருவறைன்னு சொல்லியிருந்தேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவம் வந்து உடஞ்சபடி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டா பிரேம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த கற்பூரம் எல்லாம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நேற்று தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து உள்ளே பார்க்க விட்டது. இது வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த கோயில் கிணறு இதுதான். இது கோயிலோட மணிக்கூட்டு கோபுரம் என்று நினைக்கிறேன்.
இது கவர்மெண்டால் க்ளீன் பண்ணப்படுதா இல்லாட்டி கோயில்காரர் க்ளீன்? நான் நினச்சேன் கூட்டி இருந்தது, நான் நினச்சேன் ஆமிக்காரர் க்ளீன் பண்ணினவன். இல்லை கோயில்காரர் தான் க்ளீன் பண்ண. ஜிஎஸ் வந்து கதைச்சி தான் உள்ளுக்கு விட்டார். ஜிஎஸ் வந்து கதைச்சி தான் விட்டது. இது எப்போ என்ன விட்டது? இது முதலாம் தேதி தான் உங்களுக்கு அலோட் பண்ணோம் அவங்க மே ஃபர்ஸ்ட். மே ஃபர்ஸ்ட். இந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்து போகலாம். 15 ஓட்டு பேர் வரும். அதில் ஐஸில் 15 ஓட்டு வரும். மற்ற இந்த கோயிலுக்குண்டே ஆக்கள் ஓட்டு தான் வேறு இல்லை. வருவேன், நம்ம என்ன தான் வருவேன். அப்படி முதலாம் தேதி எல்லாரும் வந்து நின்றவன் லீவு நாள் தானே. மத்தியானத்துக்கு பிறகு வந்து போயினாங்க. இதுண்டே தான் நீங்கள் க்ளீன் பண்ண வலிக்கிட்டுருக்கீங்க? இது அன்றைக்கே தொடங்கி. இந்த கோயில் முதல்ல இங்கே என்ன இருந்தது? இல்லை இப்போ முதல் இதுக்கு முதல்ல எங்கே வச்சு கும்பிட்டு கொண்டு இருந்தது? அவங்க அந்த முன்பு தெரியும் கோயிலா? சரி, ஓகே. ஒரு நாளும் அங்கே அதெல்லாம் வந்து ஆக்கணும். புடிய பொங்கினாங்க. ஓகேண்ணா. என்னென்னு சொன்னால் நான் நினச்சி கொண்டு இருந்தது நானும் தான் இந்த க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ கோயில் கணக்காக வந்து கோயிலாக்கள் தான் வந்து க்ளீன். இப்போ முதல் இருந்த கோயிலையும் நாங்கள் போய் பார்ப்போம். அது இன்னொருத்தான் கிடக்கு. இந்த கோயிலுக்கு நேரிய வந்து ஒரு சின்னனா ஒரு கோயில் ஒன்று வச்சுருங்க, ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரு கோயில் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா காலமும் இவ வந்து வழிபட்ட இடத்தை பாருங்க. இதில் தான் வந்து அந்த வைரவ கோயில் இருந்திருக்கு. இன்றைக்கும் காலமை வந்து இதில் பொங்கிச்சினோம் அப்படின்னு சொல்லினது. ஒரு ஐயா ஒரு ஆள் வந்திருக்கேன். நான் அந்த ஐயாவோட கதைப்போம். ஐயா வணக்கம். ஐயா கதைக்கலாமோ? உள்ள வரையில ஐயா நாங்கள் சரி சரி. அப்போ நீங்கள் எங்கேயாவது வர போகிறீங்களா? அது இல்லை இல்லை இல்லை, நான் நிற்க போகிறேன். நீங்கள் இதெல்லாம் நிற்க போகிறீங்க. அப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வைர கோயில் வந்து விட்டுருக்கு? இது இப்போ தான் போய் 37 வருஷம். 37 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வைர கோயில் விட்டுருக்கு. எல்லாம் இடித்து கொட்டி போட்டு விட்டுருக்குறாங்க. இனி இதெல்லாம் கட்டிடணும் தானே? இந்த கம்பி எடுக்க வேணுமே, சும்மா விட்ட மட்டங்களை போய் காட்டுறாங்க. இப்போ இனி ஆக்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம் தானே? வரதும் அங்கே ஒட்டப்பினம் போய் தான் நம்பி வர வேணும். இங்கே கம்பிகளுக்கால வரையில இதுக்கு அதில் 15 போட்டு தான் வரும். அங்கே 15 தான் வர வேணும். சும்மா கம்பி எடுத்து போட்டு போகிறதுக்கு பாருங்க இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. அன்னைக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் தான் இந்த வேலையை எடுப்பாங்களோ என்னன்ட்டு தெரியல. தம்பி இல்லை போய் காட்டி போட்டு பிடிக்க விட்டாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? அது சரியோ, என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்யலாம் தான். இப்போ இதில் ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்கீங்களா? இந்த முதல் இந்த கோயில் விட முன்னே இதில் தான் வச்சு ஆதரிக்க நாங்கள் இந்த இடங்கள் விட்ட உடனே. உங்களுக்கு அப்போ இந்த காணி விடுறதுக்கு முன்னவே இதில் இருந்து பார்க்க இந்த கோயில் வைர கோயில் தெரிஞ்சது? சும்மா 10 கால தெரியும். 10 கட்டு 10 கால தெரியும். இப்போ இந்த வைர கோயில் கட்டி எவ்வளோ காலமையா வரும்? அது இப்போ 150 வருஷம் வரும். 150 அறியாது. எங்கடே அம்மாவின் பெரியம்மா தான் இதை கொண்டு வந்து சேர்த்த இந்த வைர வேற. அதில் அன்னமாவிலண்டு இருக்குது. அங்கே அந்த காலத்தில் பனங்காயல் பொறுக்க போகிறது எல்லாம் நம்ம பிள்ளையாக்கள் எல்லாரும் பொறுக்கிப்பான். அங்கே பின்னாட்டு பிணைஞ்சு வாழ்ந்த ஜனம் தான் எங்கட. அதாவது பனங்காய் பொறுக்க போன இடத்துல இவர் கூடி வந்தால் அவர் ஆடத்து வாங்கி தன்னை ஆதரிக்க சொல்லி எங்களுடைய அப்பாஜியை ஆச்சி அம்மாவேண்ட தேய தேப்பனவே 3 ஆம்பிள்ளைகள் 3 பேரும் இதில் தங்கட காணியில் வச்சு ஆதரித்து வாழ்ந்தவர். அப்படியே வந்து கோயில் அப்படியே வந்து நாங்கள் வேற சின்ன கோயிலாக இருந்தது. நாங்கள் அறியத்தான் இந்த முன் கொட்டை கட்டி அடுத்த கொட்டை கட்டி இப்போ இந்த இதங்கடைய அண்ணர் ஒரு ஆள் சின்னத்துறை என்றா அவர் தான் இதெல்லாம் கட்டினேன். வேந்தங்கடைய அப்போ இந்த மணிக்கூட்டு கோபுரம் கட்டினேன். வேந்த எல்லார்ட்டையும் காசு சேர்த்தங்கடை சித்தப்பா அதில் ஒரு கிணறு வெட்டினார். இந்தியாவில் மடப்பள்ளி கட்டினோம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கோயில் மட்டும் இருக்கு. இந்தியாவில் ஒன்று உடைச்சிருக்கு. அது மடப்பள்ளியோ? சரி. இந்த கோயிலும் ஃபுல்லாக மதில் இருந்திருக்கோ? இல்லையா மதில் இல்லை. ஏன்னா அதில் நான் பார்த்தேன்னா அதில் இந்த கல்யாணம் அது இந்த மடப்பள்ளி கல்விகளை தான் இடிச்சு குவிச்சிருக்கிறாங்க. சரி சரி. இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன? நீங்கள் உங்களோட இடங்களுக்கு விட்டு இந்த வேலிக்காலம் 35 வயதில் வலிக்கிட்டுனா 70 பேர் பாருங்க கணக்கு. எங்கேயா 35 வயதில் வலிக்கிட்டு போனாங்க இந்த நாட்டை விட்டு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கலாரியில் உள்ளுக்கு அதில் இருக்கிறோம். இது பக்கத்தில்
15 பிறப்பு. கோயிலே 15 பிறப்பு காணிக்கான். இன்னும் ஒரு தரம் கோயிலுக்கு எழுதே இல்லை. எங்களுடைய அப்பற்ற காணி எங்களுடைய சித்தப்பா பெரியப்பா என்று எல்லாம் கோயிலுக்கு விட்டவை. இதிலே ஒரு கொஞ்சம் வேண்டினது விலைக்கு. 15 பிறப்பு காணிக்கின்ற பெரிய கோயில். சரி, நானும் இருக்கேன். அந்த என்ன காளி கோயில் என்ன அம்மன் கோயில். அம்மன் கோயில் இருக்க போய் பார்க்கணும். எதுக்கால போறோன்னு தெரியாது. பார்ப்போம். இதில் யாரும் காடு வழியா போகணும். ஆக்கள் நின்றாக கூடிக்கொண்டு போகலாம் தானே. லோஜியும் பிரதனம் பூவா உள்ளுக்கு எல்லாம் விட்டு இவர் போக முடியல. அப்போ இவர் கேமராவோட போக பேக்கோட போக விடாங்க தெரியும். நியூஸ் கார் ரெண்டு கிடைச்ச ரெண்டு விடாங்க. ஏரியாவில் அதான் விடாம வச்சிருக்கேன். அதை விட ரிலீஸ் பண்ணல உள்ளூர் கிடாக்கு. அப்போ விட மாட்டேன். சரி சரி. அப்படி இருந்தா அப்புறம் நாங்கள் அதுக்குள்ள போனோம். சும்மா இடிஞ்ச வீடுகளெல்லாம் பார்க்கலாம். அவருக்கு வீடும் இல்லை எல்லாம் விளையாண்டுது. அவருக்கு வீடு பார்க்கணும் அங்கே போகணும். அந்த அரசு மரத்துக்கு அங்காலே சரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சைக்கிள் நின்றுச்சு. அப்போ நானும் இருக்கா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஒரு வரையும் காண இல்லை. உள்ளே வந்து ஆட்கள் வந்து நிற்கணும். இதுக்களால் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்கணும். பார்க்க போகக்கூடிய மாதிரி பாதையில் வந்து க்ளீன் பண்ணியிருக்கு. இதில் ஒரு டாய்லெட் அப்படி ஒன்று சின்ன டாய்லெட் ஒன்று இருக்குது. இங்கால ஆக்கள் நிற்கணும் போல இருக்குது. எனக்கு சொன்னால் அங்கே நெருப்புகள் எல்லாம் வச்சு ஒரு புகையாக கிடக்கு. அண்ணே யாராச்சும் நிற்கிறீங்களா அண்ணா? டிஸ்கவரி சேனலில் வந்த மாதிரி. ஆமாம், இது ஆமாம். நான் நிற்கிற இடம் எல்லாம் வந்து ஒரு வீடுகள் எல்லாம் நல்லா உடைச்சி போட்டிருக்கணும். வந்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் வீடெல்லாம் உடைஞ்சு எல்லாம் கட்டுறது இந்த கல்லுகள் மட்டும்தான் இதில் கிடக்கு. இங்கால ஆக்கள் நிற்கிறதுன்ற சவுண்டு கேட்குது. நான் எங்கே நிற்கணும்னு தான் தெரியல. வெக்க போட்டு அடிச்சிருக்கணும். அண்ணா அண்ணோய் ஒரு தெரியுமே காண இல்லை. ஆனால் அதில் சைக்கிள் கொஞ்சம் நின்றது. ஒரு 5-6 சைக்கிள் நின்றது. அதை நம்பி தான் நான் வந்துடுறேன். ஒரு இதையும் காண இல்லை. ஆக்கள் நெஞ்சு இதில் சாப்பாடுகள் எல்லாம் வந்து கொழுகி இருக்கணும். மரங்களில் ரெண்டு சாப்பாடுகள் பெண்ணில் உணர்ந்து வச்சிருக்கணும். இதில் பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்து தான் நான் அதுக்குள்ள ஒரு தடவை காண இல்லை. நேரம் சரியா 12 மணி ஆகுது. 11:50. இந்த கேம்புக்கு அங்கால வந்து நாங்கள் போயிடாது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு வேப்ப மரத்துக்குள்ள சின்ன ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்கணும். இந்த கோயில் அடி மட்டும் பெறலாம். அங்கால வந்து நாங்கள் கேட்டுறாங்க அங்கால வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கணும். இங்காலேயும் கூடுதலான வீடுகள் வந்து எல்லாமே கோபிசங்கள் எல்லாம் உடைச்சபடி தான் கிடக்கு. மற்றது சின்ன சின்ன கட்டுறங்கள் மட்டும் கிடக்கு. நான் இதுக்குள்ள பார்த்த வரைக்கும் ஒரு 20-30 வீடு தான் கிடக்கு. மற்றது எல்லாமே வந்து உடைச்சி தான் இருக்குது. நேரம் ஒரு வீடுமே வந்து இந்த கோபிசத்தோடு நான் பார்க்கல. இதில் மட்டும் ஒரே ஒரு வீடு கோபிசத்தோடு வந்து இருக்குது. அதை போய் பார்ப்போம். ஆக்கள் நிற்கணுமோ தெரியல. ஆக்கள் 2 வேலை இப்போ தான் நடந்து வரையணும். அதில் பழைய காலத்து உடல் ஒன்று அப்படியே கிடக்கு. அண்ணா இது உங்களோட வீடா? உங்களோட வீடா?
விட்டுருக்கீனவா விட்டுருக்கீனவா வீடு இருக்கா இல்லை எல்லாம் உடைச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை மேலே கோபிசம் எல்லாம் இருக்கா இதே மாதிரி இருக்கு கனவரம் போகணும் கொஞ்சால போய் பார்க்கலாம் அது ஓகேண்ணா சரி குறைஞ்சளவுக்கு அந்த விட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நாட்கள் வந்து எல்லாரும் பார்க்க வந்திருக்கணும் இதெல்லாம் கோபிசம் மட்டும் இல்லை சும்மா அந்த பழைய மரங்களை வச்சு தலை போட்டிருக்கணும் ரோட் வந்து நிறைய க்ளீன் பண்ணிட்டு போய் கூடுதலாக அந்த காலத்தில் எல்லா வீடுகள்லையும் துலா தான் இருந்திருக்கு. இதுதான் இந்த துலாக்கு இந்த ரெண்டு சைட்லேயும் அந்த கட்டு மாதிரி கட்டி தான் ஜெயிக்கணும். இந்த வீட்டில் கிணறையும் மூடி தான் போட்டணும். கிணத்துக்கு ஃபுல்லாக கல் தான் கிடக்கு. வந்து இந்த வீட்டையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளிக்க போகிறோம். முன்பக்கத்தால் வந்திருக்கான் பின்பக்கத்தால் வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதே மாதிரியே இதில் கொஞ்சம் 10 இருக்குது. அதுக்கு அங்காலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. படியாக கேட்கலாம். ஐயா இந்த இடம் தானோ? பரவாயில்ல தான். ஐயான்ற வீடு தானோ? இப்போ எவ்வளோ காலத்து பிறகு ஐயா நீங்கள் இப்போ வீடு பார்க்க வந்திருக்கீங்க? இப்போ வருஷத்துக்கு மேலே 90 வலிக்கிட்டேன். 90 ஆண்டு வலிக்கிட்டீங்க. 24 34. இதையா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஜனாதிபதி வந்து இந்த காணிகள் எல்லாம் விட்டுன்னு சொன்னது இல்லை. அதுக்கு பிறகு வந்து உடனே எல்லாட்ட காணிகளும் போய் பார்க்கலாமல் இருந்தது இல்லை. இப்போ அதுக்கு பிறகு இப்போ 1ஆம் தேதி எல்லாரையும் வந்து உள்ளே விட்டுருக்கணும் பார்க்க. இது மேதனத்தாண்டு தான் உள்ளே விட்டுருக்கணும் பார்க்கறதுக்கு. என்ன நீங்கள் இப்போ இன்றைக்கா வந்திருக்கீங்க? இல்லாட்டி நான் முதல் தொடக்கத்திலே வந்துட்டீங்க. இப்போ உங்களோட வீடெல்லாம் எல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிற ராமக்கண்ட வீடு. இந்த வீட்டுக்காரெல்லாம் இப்போ இங்கே இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட வீட்டு இருக்கா? நாங்கள் போய் பார்ப்போம். உள்ள போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ ஐயாவோட போய் அந்த வீடை போய் பார்க்குறோம். நீங்கள் இங்கேருந்து போயிருக்க ஐயா இந்த வீடு எத்தனை அறைகளோட இருந்தது? இது குச்சினியா? இது குச்சி. கட்டி அதுக்கே இந்த 10 கிடக்குது பூக்கல். இல்லை இது இப்போ பார்க்கவே நல்ல வடிவாக கிடக்குன்னு இந்த வீடு. நல்ல அந்த காலத்திலேயே நல்ல டிசைனாக தான் வீடு எல்லாம் கட்டி. அந்த சிவரப்பாரு செல்லில் விழுந்து இதெல்லாம் உடைச்சு அதில் வெங்காய கொட்டல் கிடந்தேன். இதில் வெங்காய கொட்டல் கிடந்தது. கிணறு மட்டும் இப்போ இல்லாட்ட கிணறு நல்ல வடிவாக கிடக்குன்னு. கிணறு நீங்கள் இருக்கே இப்படி அந்த உள்ளே எல்லாம் மண்ட வடிவா பூசி இருந்தது இல்லை அடிக்குவாங்க ஆமிக்க நீங்களே எல்லாம் எல்லாட்ட கிணறும் நல்ல வடிவாக கிடக்கு. நான் உங்களுக்கு பார்த்தேன். வீடு என்ன மாதிரி வீடு வந்து இப்போவே நீங்கள் நிலத்தை இங்கே அந்த குந்துகளை பேர் இந்த மாதிரி இப்போ
இப்போ நான் 30-40 வருஷம் நினைக்கிறேன். இது இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் 30-40 வருஷமല്ലോ? வீடுகளெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் இது? இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம்? நாங்கள் வடிக்கிற 10 வருஷம். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருந்தீங்க. ஆசைக்கு இருக்கவும் இல்லையா ஐயா? எத்தனை வயசுல இந்த வீட்டை விட்டு நீங்கள் போனீங்க? நாங்கள் இப்போ நாங்கள் 30 பார்த்தாலும் 40 வயசுல போயிருப்பீங்க. ஆக குசினி மட்டும்தான் இருக்கேண்ணே. குசினியும் இல்லையா? பிச்சு போட்டாங்க. அந்த புகாக்கூடு மட்டும் இருக்கேன். மட்டும்தான் இருக்குது. இந்த பிளாட்டு இப்போ போட என்ன முடியும் சொல்ல ஒரு வெடிப்பு இல்லைன்னு ஐயா நிலத்தில். இவ்வளோ காலமாச்சு இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெடிப்பு இல்லை. அவ்வளோ நல்ல நீட்டாகவும் போட்டிருக்கு. அந்த காலத்து கட்டுறவும் அப்படி தான் கிடக்கு. அதில் கிணறு இருக்குது. இது அந்த வீடு எங்களுக்கு புறாவு தான் கட்டுங்க. அங்கால இருக்கு முன் வீடு. அது அதே ஒரு வரைக்கும் 2 வரைக்கும் தான் இருந்துருக்கு. இப்போ இந்த காலத்தில் கட்டுறேன்டா இப்படி ஒரு வீடு கட்டுறேன்டா 1 கோடி காசும் காணாது. ஒரு தொட்டி இப்போ கிடக்காக்குமா? இல்லை சின்ன தொட்டி ஒன்று கட்டி இருக்கீங்க அந்த காலத்தில். ராணி சோப்பு சவுக்காரம் மாதிரி கட்டணும். ரைட்டு. அதே மாதிரி தான் கிடக்கு பார்க்க. அந்த காலத்தில் ராணி சோப்பு தான் நல்ல ஃபேமஸான சோப்பு. அதே மாதிரி தான் கிடக்கு தொட்டி. நீங்கள் இருக்கே துலா தான் இருந்ததோ? இனி இதெல்லாம் துலா. நீங்கள் இருக்கே துலா அள்ளி தான். இல்லை கிணறு மட்டும் நல்ல இதாக இருக்குது. ஒரு எல்லாம் ரச்சி விட்டா இல்லை வேணையா? அந்த வீட்டையும் இருக்கா போய் பார்ப்போம் ஐயா. ஆமாண்ணா நீங்கள் செருப்பும் போடாமல் இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் உன்ற வீட்டுக்குள்ள போய் பார்க்க ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வீடு இதுவும் எங்கட வீட்டு பிளான் தான். நான் தான் அது 2.5. மற்றது இது பிராண்ட். இதில் இருக்க பிராண்ட் என்ன? இதில் ஒரு கொரிடோர் ஒன்று இருந்திருக்கா? இது ஒரு கொரிடோர். அங்கால சைட் அது. அந்த காலத்திலேயே நல்ல பிளானாக தான் கட்டி வைக்கிறது. ஆமாம் புரியுது. நல்ல மெல்லிய தட்டு. இதுவும் தட்டு வச்சு தான் இங்கே இதில் அந்த தட்டு உடைச்சி போடும். இங்கே இருக்க தட்டு உடைச்சி போட்டு எடுத்துட்டாங்க. அது போகக்கூடு. இல்லை எண்ணெய். அது போகக்கூடு. இது எண்ணெய். பெரிய எண்ணெய் இருந்திருக்கா? நான் இப்போ அதில் கேட்டுறேன் சொல்லிச்சுன்னா அம்மன் கோயில் போய் பார்க்கலாமண்டு. அப்போ நான் அதுக்கால போவோம்ண்டு வலிக்கிறதா ஒரு அண்ணன் சொன்னார். அம்மன் கோயில் விடையில தம்பி. அதான் இப்போ அம்மன் கோயில் எடுக்க அப்புறம் அது அம்மன் கோயில் எடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா அது விடையில இல்லை. விடாத காணிக்க நாங்கள் போயிடலாம். இப்போல தானே அது விட்டுருக்கீங்கம்மா? ஒரு 2 காணி வந்துடுது. இன்னும் 4 காணி உள்ளூர் கிடக்கு. 4 காணி இன்னும் விட கிடக்கு. இப்போ விட்ட ஒரு காணிக்குள்ள கட்டுறம் இருக்கும். கரெக்டாக வருதுதாங்க. நான் இந்த காணி வருங்காணி உள்ள காணி உள்ளூர் கிடக்கு. அது விடு. அது நீ விடுவினம் தானே கொஞ்ச நாள் போகும். கிட்டத்தட்ட மெயின் ரோடு கிட்ட. அப்படியே? அவங்க அதே சும்மா சொன்னாங்களா அப்போ. 84ஆம் ஆண்டு. தாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பிரதேசம் எடுக்கிறோம். அதை விட மாட்டோம். அதுக்கு வெளியில் கிடக்கிறது கட்டம் கட்டமாக விடுவோம். இப்போ ஒரு கட்டம் விட்டோம். இப்போ இது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் விட்டாலும் அந்த எங்களோட வீடு கிடக்க பழைய வீடு அது சுவேதிப்புக்குள்ளே வருது. அப்படியே? ஆனால் காட்டு காணி தோட்ட காணி இருக்கு. அது வெளியில் வருது. இப்போ எங்களுக்கு அரைவாயி உள்ளுக்கு அரைவாயி வழி. என்ன செய்கிறேன்? வந்ததை எடுப்போம். சரி, வந்தது வரைக்கும் சந்தோஷம்தான்.
சாப்பிட்டீங்களோ நீங்கள்? இல்லை கொண்டு வந்து எதுவும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு தான் பாருது. சாப்பிட்டு தான் பாருது. 4 மணிக்கு நான் விட்டுட்டு போகும். தனியாக வந்து நீங்கள் இங்கே வேறு யாரும் நிற்கணும். உள்ள நிற்கிறோமே. இதால் போகலாமா? இதால் நடந்து தான் போகணும் அந்த ரோட்டால். இதுக்கால 10 கிலோ இந்த ரோட்டை இப்போ இதால் இப்படியோ போகும்போதே எடுக்கலாம். ஓ அதன்படி உள்ளுக்கு 10 கிடைக்கும். அதான் அந்த அதில் போகலாம். அந்த அரசு மரத்தடியா? சரி, நான் அதுக்கு எங்களுக்கு அதில் போயிட்டு கொஞ்சம் நம்ம அங்கே போனீங்கன்னா இந்த போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் படமுக்கிட்டு காட்டாலும் பார்த்துட்டு போகும். சரி, வாரணையா போட்டு. ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.